NCERT 12 Physics Exercise 9.18. The image of a small electric bulb fixed on the wall of a room is to be obtained on the opposite wall 3 meters away by means of a large convex lens. What is the maximum possible focal length of the lens required for the purpose? So, ஒரு convex lens இருக்கு, okay? ஒரு bulb இருக்கு, ஒரு வால்ல பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட இமேஜ் வந்து தெரியுது, ஓகே. இங்கே இதுக்கு ஆப்போசிட் வாலில் இதோடைய இமேஜ் வந்து தெரியுது, இங்கேயோ தெரியுது. சரி, இங்கே தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எப்படி பல்ப் மாதிரி தெரியுது இமேஜ். என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவா? இட் இஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இட் இஸ் 3 மீட்டர். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் ரெக்கார்ட் ஃபார் திஸ் பர்பஸ்? இந்த ஃபோக்கல் லென்த் வந்து இந்த லென்ஸுக்கு எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுனால லென்ஸ் ஃபார்முலா தான். ஸோ நமக்கு லென்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியும்? 1/f is equal to 1/v minus 1/u. ஆனால் வியும் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு சைடை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த யூவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்னவாக இருக்கும்? 3 minus எக்ஸாக இருக்குமா? இப்போது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அப்போ எஃப் வந்து என்னது? பாசிட்டிவாக தான் இருக்கும். யூ வந்து நெகட்டிவாக இருக்குது. வி வந்து இங்கே இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1/f is equal to 1/v எவ்வளவு? இட் இஸ் 3 minus x. u எவ்வளவு? மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணினாக்க, அதாவது எல்சிஎம் எடுத்தால் x 3 minus x ஆகும். அதாவது இது என்னவாக வரும்? 1 minus 3 minus x by 1/x இருக்கும். ஓகே, இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தனா இது என்னாகும்? x ஆகும், இது 3 minus x ஆகும். கரெக்டா? எஸ். அப்போ therefore f வந்து என்ன? f-ஓட வேல்யூ என்ன? 3x minus x square by 3. இதுதான் f-ஓட வேல்யூ. பட் நமக்கு பாசிபிள் வேல்யூஸ்ன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ பாசிபிள் மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோக்கல் லென்த்? அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் என்னென்னு எழுதலாம்னா, இது 3f is equal to 3x minus x square எழுதலாமா? அப்போ இங்கே இருந்து x square அங்கே போட்டேன்னா x square ஆகுமா? 3x இங்கே போட்டால் minus 3x ஆகுமா? ப்ளஸ் 3f is equal to 0. இப்போ x எவாலுவேட் பண்ணால் வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் x? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் x is equal to minus b. இது a, இது b, இது c. a வந்து 1 இருக்கும். அப்போ மைனஸ் b, அப்போ ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆ மைனஸ் 9 மைனஸ் 12 9 மைனஸ் 12f by 2 இருக்கும். சரி, இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு x வந்து ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஓகே, இப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப்னு இருக்குது. இப்போ இந்த ரூட் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கிடச்சிச்சுன்னா இந்த என்ன ஆகிடும்? இமேஜினரி வேல்யூஸ் வரும். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ரூட் என்னவா, அந்த ரூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும்? எய்தர் 0வாக இருக்கணும், இல்லைன்னா கிரேட்டர் than 0வாக இருக்கும். கரெக்டு தானே? இது 0 ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கிரேட்டர் than 0வாக இல்லைனா இது வந்து இமேஜினரி வேல்யூ வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், therefore 9 minus 12f எப்படி இருக்கணும்? கிரேட்டர் than or equal to 0வாக இருக்கணும். இப்போ இந்த மைனஸ் 12f நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் 12f மாறும். இப்போ 9/12 is equal to greater than or equal to f வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 3 டேபிளுக்கு போனால் 3/4. அப்போது 0.75 greater than or equal to f. அப்போ therefore f வந்து எப்படி இருக்கணும்? less than or equal to 0.75. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் ஃபோக்கல் லென்த். ஓகே, that's all. So real image கிடைக்கணும் உங்களுக்கு. for real image கிடைக்கணும்னா இதுதான் கண்டிஷன். இந்த டேர்ம் எப்படி இருக்கணும்? நமக்கு greater than or equal to 0வாக இருக்கணும். That's all.